ரொம்ப கவனமாக இருங்க. 1 கிலோமீட்டர் மாதிரி கீழே இருந்து தூக்கிட்டு வராங்க. மீன் பிடிச்சிக்கிருக்காங்க எச்சு துப்பி. இதுக்கு மேலே வந்து கொய்யாக்கா தோட்டம் இருக்குதான். 1000-2000 மரம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மீனை வந்து எச்சு துப்பி தான் பிடிக்கணும். லுணுகளை ஃபுல்லாகவே இந்த டேங்க்ல இருந்தால். இப்போ நீங்களும் ஒரு நாளைக்கு 22 கிலோ எடுக்கணும். இது இந்த இந்த வேர் தான் அந்த இதுலலாம் தூரத்தில் விளங்குறது தான் விக்டோரியா டேம். இது வந்து சிகப்பு கலர் ரம்புட்டான். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு கண்டியில் இருக்க ஒரு அழகான டீ ஸ்டேட்க்கு தான் போக போகிறேன். அப்போ இது வந்து கண்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மாதிரி தள்ளி இருக்கும். அப்போது நான் இன்றைக்கி வந்து வேலையில் கொழுந்து எப்படி விற்கிறாங்க, அடுத்தடுத்த வேலைகள் என்ன நடக்குது, அப்போது எப்படி விற்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறேன். அப்போ நம்ம இப்படியே வந்து நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து லுணுகலை. அப்போது நம்ம அந்த அழகான ஒரு டீ ஸ்டேட்டு தான் போக போகிறோம். அப்போது இப்போ சரியாக ஒரு 2:30 மணி இருக்கும். அது வந்து 4 மணிக்கு மாதிரி தான் டீ எல்லாம் பிச்சு அந்த என்ன சொல்லுது ஸ்டோருக்கு வந்து கொண்டு போவாங்களாம். அப்போது இப்போ வந்து நாங்கள் அந்த டீ ஸ்டேட்டு தான் போக போகிறோம். வீடியோ பார்த்துட்டு இருங்க. நம்ம லுணுகலையில் போய்ட்டு சந்திப்போம். போகிற வழியிலே ஒரு அங்கிள் ரம்பூட்டான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது ரம்பூட்டான் சாப்பிட ஆசையாக இருந்துச்சு. அதனால் நம்ம இப்போ முதலாவது ரம்பூட்டானை வாங்கி சாப்பிட்டு அப்படியே நம்ம போவோம். இந்த இருக்குது இன்னைக்குல வந்து 2 விதமான ரம்பூட்டான் இருக்குது. இது மஞ்சள் கலராக இருக்குது, இது வந்து சிகப்பாக இருக்குது. अंकल रंबूटान की है मेगा पाला देसी है. இது வந்து 15 காய் வந்து 100 ரூபா, அது வந்து 20 காய் 100 ரூபா. अब एक विल्ला 20 देसी है ने एक रसाय. இது வந்து மஞ்சள் கலர் ரம்பூட்டான். அதே வாங்குவோம் சார், அதே வாங்குவோம் நம்ம. ஓ இதில் ஒன்று நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அப்போ இதைத்தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். கோவிந்தா अंकल रंबूटान के इन्नी रत्नपुर इन्नी. हाँ अंकल एक एक कड़ी देंगे भाई दकांड. हाँ एक हाँ நம்ம இதில் ஒரு ரம்பூட்டானை சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து ஒரு காய் வந்து 10 ரூபாயாம், இது வந்து 7 ரூபாயாம், இது வந்து 10 ரூபா ஒரு ரம்பூட்டான். நம்ம நிற்கிற நேரத்தில் ஒரு வேன் அங்கே நிற்குது, இன்னொரு வேன் வந்து இங்கே நிப்பாடி ரம்பூட்டான் வாங்குறதுக்கு வராங்க. நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இது சாப்பிடு பார்ப்போம். இது வந்து சிகப்பு கலர் ரம்பூட்டான். நம்ம இப்போ ரம்பூட்டான் சாப்பிட்டு அப்படியே போக தான் இருக்குது. இப்போ நல்லாவே லேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த லுணுகலை டிவிஷனில் தான் இருக்கேன். கிளைமேட் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. நான் வார நேரம் அந்த இடத்துலேருந்து அந்த பக்கத்தால் வந்து அந்த இடத்துல தான், அந்த ரோட்டில் தான் வரணும். அங்கே விளங்குறது வந்து டீ ஃபேக்ட்ரி ஒன்று அந்த தூரத்தில் விளங்குறது. அப்போது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அப்படியே வரணும். ஏன்னா அந்த பக்கம் வந்து வெயிலாக இருக்குது. அப்போது இந்த பக்கத்தால் மேலே வந்து எல்லோரும் தேயிலை கொழுந்து பிச்சிட்ருக்காங்க. இது சுற்றி வேறு ஃபுல்லாகவே தேயிலை தான் இருக்குது. அந்த தூரத்தில் விளங்குறதுலேருந்து இப்படியே அந்த மலை வரைக்குமே ஃபுல்லாக தேயிலை தான் இருக்குது. அப்போது இப்போ வந்து இவங்க வந்து தேயிலெல்லாம் பிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைமாக. இது வந்து இந்த பக்கத்தால் தேயிலை பிச்சுக்கிட்டு அப்படியே இந்த மேலே தான் கொண்டு போயிட்டு இந்த தேயிலெல்லாம் நெருப்பாங்களாம். அட்டை இருக்குதாக்கா இதில்? அட்டை இருக்கா மேலே? அட்டை இருக்கா? ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அட்டை வந்து எனக்கும் வந்து தேயிலாம் பொருத்தம். ஃபுல்லாகவே தேயிலை தான் இருக்குது. கிளைமேட் வந்து வித்தியாசமாக மாறி இருக்குது. ஒரு மாதிரி கூலாக. இதுதான் இதில் உள்ள தேயிலை கொழுந்து. இந்த மாதிரி இது பிச்சு தான் கொண்டு போயிட்டு அதை வந்து நம்ம குடிக்கிறதான அந்த தேயிலையாக மாற்றுறாங்க. இதெல்லாம் பிச்சு வச்சுருக்கீங்களா? இது பிச்சு இருக்கதா?
இதில் வந்து ஒழுக்கு தேயிலை தான் இருக்குது. இது வந்து கொழுந்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு. இது எத்தனை மணி வரைக்கும் அக்கா வேலை செய்வீங்க நீங்கள்? 4:30 வரைக்கும். 4:30 அப்புறம் இதெல்லாம் கொண்டு போயிடுவீங்களா இல்லாட்டி? நெருக்கிறது கொண்டு போகணுமா? எப்படி நீங்கள் இப்போ சரியாக இதெல்லாம் பார்த்து விற்கிறீங்க? அந்த மாதிரி மேலால் உள்ளதுண்ணா? சரி சரி சரி. அந்த மாதிரி டாக்கா உள்ளதெல்லாம் எடுக்கிறது இல்லைண்ணா? திரும்ப முளைச்சிருவேண்ணா. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா எடுக்கிறீங்க தேயிலை? 14 வருஷமா? காலையில் என்ன டைமுக்கு அக்கா ஸ்டார்ட் பண்ணுவீங்க இது? 8 மணிக்கா? 8 மணிக்கு வந்து 4:30 மணிக்கு முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிப்பீங்க நீங்கள் இதில்? ஒரு நாளைக்கு 22 கிலோ கட்டாயம் எடுத்தாகணுமா? அப்படியே அந்த கீழே பக்கத்தில் இருந்து அப்படியே மேலே இங்கே வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துலேருந்து தூரத்தில் வழங்குறது வந்து விக்டோரியா டேம். அந்த அங்கே தூரத்தில் வழங்குறது தான் விக்டோரியா டேம். அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு அழகான வியூ ஒன்று இருக்குது. அது ஃபுல்லாகவே அந்த பக்கத்தால் மலை இருக்குது. அந்த மலைக்கு நேராக அப்படியே கீழே தான் விக்டோரியா டேம் இருக்குது. ஆனால் வேறு ஏதோ அழகான வியூ ஒன்று. அப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம அந்த குளம் பக்கம் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் அழகாக இருக்குது இந்த பக்கமே. மெஷின் இருக்குதா? ஆமாம். மெஷின்லாம் இருக்குதா அதுக்கு? மெஷின் சொன்னால் எப்படி நம்ம வெட்டிட்டு போகிறதா? ஓ சரி சரி. கத்திரிக்கோள் மாதிரியா? அதுலேயும் வெட்டுறது இல்லை இப்போ? அதுக்கப்புறம் வளராதா? இப்படி பிக்கிற நேரம் அடுத்த தடவைக்கு வளருவேண்ணா? சரி சரி. இப்போ நீங்கள் இது ஒவ்வொரு கிழமைக்கும் எடுப்பீங்களா இல்லாட்டி? கிழமையில வந்துடும். ஒரு கிழமைக்கு அரும்பு போட்டோம் தானே. சரி சரி. அரும்பெல்லாம் மேலே வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கு எடுக்கிறதா? 3 நாளைக்கு ஒரு தடவை. சரி சரி. அந்த அரும்பெல்லாம் மேலே வரும். அதுக்கு பெரிய அரும்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கலரில் உள்ளதெல்லாம் எடுத்துருவீங்கண்ணா? டாக்கா உள்ளது எடுக்கிறது இல்லை. இப்போ நீங்களும் ஒரு நாளைக்கு 22 கிலோ எடுக்கணும். எடுத்துருவீங்களா ஒரு நாளைக்கு 22 கிலோ? சாதாரணமாக நீங்கள் எத்தனை கிலோ எடுத்துருக்கீங்க? 40 கிலோ. எடுத்து இப்படி ரோட்டில் வச்சுட்டு போவீங்களா? உங்களோட பேக்னு ஞாபகம் இருக்குமா? நம்ம ராத்தெல்லாம் போட்டுக்கிட்டு வருவோம். நம்ம ராத்தம் அவங்களும் எழுதிக்கிடுவாங்க. சரி சரி. கொண்டு போய் போட்டு வரணுமா இல்லாட்டி அந்திக்கு ஒரே இதை கொண்டு போயிருவீங்களா? இல்லை, பகலுக்கு நிறுத்துருவோம். பகலுக்கு நிறுத்துறதா? சாப்பிட்டு அந்திக்கு எடுப்போம். அக்கா எத்தனை வருஷமா இருக்கீங்க இப்போ? நாங்கள் 28 வருஷமா. நீங்கள் 28 வருஷமா இருக்கீங்களா? தெப்பக்குளத்தில் ஏதோ கல் இருக்குதா? கல்லை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ வந்து இந்த தெப்பக்குளத்துக்கு தான் போகிறோம். என்னது, ஏன் சார் தெப்பக்குளம்னு பேர் வந்துச்சு? தெப்பம் தெரிஞ்சது இல்லை. இங்கே வந்து 1 2 3 4 பேர் எழுதுறாங்க.
தெப்பன்னு சொல்லி பில்லு இருக்குதா? இதா இந்த பில்லு இல்லையே? அந்த சின்ன சின்னதா ஆஹா. இது என்ன பில்லு இப்போ? வெட்டி வேறு. முடி வளர்றதுக்கு ஆஹா அது போடுறது. சரி. இதுல எண்ணெயில போட்டு வெந்தயம்லாம் போட்டு. இது என்னதுக்கா இப்போ வந்து இதையே உண்டாக்கிருக்காங்க நீங்கள் எல்லா ரோட்லையும்? அரிச்சிட்டு போகாமல் இருக்கு. இந்த பில்லு வந்து அரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து அருகம் பில்லு. எண்ணெயிலலாம் இருக்கும். இந்த கோமாரிக்காவா அந்த ஒயிலெல்லாம் அடியில் இருக்கும் ஒரு வேர் ஒன்று. அப்போது இது இந்த வேர் தான் அந்த இதுலலாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுக்கிறதா? இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறதா? ஒவ்வொரு நாளைக்கு பிரிச்சிருக்கா? இப்போ வந்து கிளைமேட் வித்தியாசமாக மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் இந்த பக்கமே இருட்டிட்டு இருந்துச்சு. இப்போ இவங்கெல்லாம் இப்போ இந்த இதை நெருக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்களாம். இந்த ஆண்டி இங்கே போகிறாங்க. விறகு பொறுக்கிட்டு போகிறீங்களா ஆண்டி? விறகு பொறுக்கிட்டு போகிறீங்களா? நீங்கள் தேயிலை பிச்சிட்டிங்களா? தேயிலெல்லாம் பிச்சு முடிச்சிட்டிங்களா? இன்னும் என்கிட்ட ஆக்டிவ் வேணும். மே பலாடுறாங்க மேகா உசாய். இப்போ வந்து இவங்கெல்லாம் தேயிலை பிச்சுட்டு போகிறதான டைம் 4:30 மணி ஆகிற நேரத்தில் எல்லோரும் பிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களாம். இப்போ மேலே வந்து அங்கே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து ஃபேக்ட்ரி கொண்டு போயிடுவாங்களாம். இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறீங்களாக்கா? சரி. இப்போ இவங்கெல்லாம் அப்படியே அதை அப்படியே மேலே கொண்டு போகிறாங்க. இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த தேயிலெலாம் பிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கீழேருந்து மேலே கொண்டு போகிறாங்க. அந்த பக்கமே அழகாக இருக்குது. அந்த தூரத்தில் விளங்குறது ஒரு கிரவுண்ட் ஒன்று. இப்போது அங்கே பொடியங்கள்லாம் விளாண்டுட்ருக்கானுங்க. இந்த இடத்துலேருந்து வேறு மாதிரி அழகான வியூ ஒன்று இருக்குது. உண்மையாக ஈவினிங் டைமில் வந்து எப்படி சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, நல்லா இருக்குது. அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாகவே வெயிலாக இருக்குது. இப்போ தான் இவங்கெல்லாம் பிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஒரு கிலோமீட்டர் மாதிரி கீழே இருந்து அப்படியே பிச்சு தூக்கிட்டு வராங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சரான ரைடு ஒன்று தான் போகணும் அந்த மேலே உள்ள குளத்துக்கு. சரியான ரோடெல்லாம் உடஞ்சி பார்ப்போம், மேலே போயிட்டு பார்ப்போம் அதில் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் தண்ணி இதில் மேலே நிறைய போகலண்ணா. ஆனால் உண்மையாக அழகாக இருக்குது இந்த பக்கமே. இந்த இடத்துலேருந்து கீழே பார்க்குற நேரத்தில் ஒரு அழகான வியூ ஒன்று இருக்குது. இதுதான் தெப்பக்குளமா? இப்போ அந்த தேயிலை பிக்கிற இடத்துல வந்து அப்படியே மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குளம் ஒன்று இருக்குது. இப்போ வந்து இது வத்தி இருக்குது, ஏன்னா வெயில். இப்போது இதுக்கு முதல்லலாம் மழை டைம்லலாம் இது வந்து அழகாக தெளிஞ்சிருக்குமா அந்த தண்ணியெல்லாம். அந்த இடத்துல அந்த விளங்குற இடத்துல தான் தண்ணி போகுது. அந்த இடத்துல வந்து டேம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இது ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து தண்ணியெல்லாம் இல்லை, இதில் வத்தி ஒரு மாதிரி கலங்கி தான் இருக்குது. மரம்லாம் சாஞ்சிருக்கு. நான் நினைக்கிறேன் டிட்வா டைமில் சாஞ்சிருக்குன்னு. அந்த டைமில் சாஞ்சுதா? இப்போ அது வந்து இந்த சூறாவளி இல்லை, வெள்ளம்லாம் வந்துச்சு டிட்வா, அந்த டைமில் சாஞ்சுதானது தான் இதெல்லாம். இந்த கல் வந்து ஃபுல்லாக மூடி இது வரைக்கும் தண்ணி இருக்குமா. ஆனால் உண்மையாக அழகாக இருக்குது. இப்போ தான் இந்த அழகு நல்லா இருக்குது, ஏன்னா கொஞ்சம் வெயில்லாம் ஒரு அளவுக்கு குறைஞ்சி அப்போது இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் தான் இது அழகாக இருக்கும். ஆழம் என்ன அது? எவ்வளோ ஆழம்? சொல்ல இயலாத அளவுக்கு ஆழமா? பார்த்தது இல்லையா? இதுக்கு மேலே வந்து கொய்யாக்காய் தோட்டம் இருக்குதான்.
கையில் இருக்கா? அப்போ நம்ம வந்து அந்த கொய்யாக்காய் தோட்டத்தையும் போய் பார்ப்போம். ஏதோ 1000-2000 மரம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போது நம்ம அந்த 2000 மரத்தையும் போயிட்டு பார்ப்போம். மேலே உள்ள கொய்யாக்காய் பிக்கிறதுக்கு தான் போகிறோம். பார்ப்போம். காட்டுக்குள்ளே வந்து 1000-2000 கொய்யாக்காய் மரம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ளே உள்ள கொய்யாக்காய் தான் நம்ம அதில் விற்க போகிறோம். எந்த நாளும் காட்டுக்குள்ளே இருக்கவங்க. அது பார்ப்போம். அப்படியே மேலே போ. கொய்யாக்காய் பிக்க வந்துட்டு அந்த மாதிரி சின்ன பொண்ணுங்கள்லாம் ஓடுறானுங்க. அந்த தம்பியும் வந்து அவங்க பிச்சுட்டு போன கொய்யாக்காய் கொடுத்துட்டு போனேன். இப்போ வந்து நம்ம இந்த காட்டுக்குள்ள கொய்யாக்காவை தான் பிக்கிறதுக்கு போகிறோம். இந்த மாதிரி பச்சை வந்து செம்ம புளிப்பாக இருக்குது. பாப்போம் நம்ம மேலே போயிட்டு நமக்கு பழம் கிடைக்குதானு பார்ப்போம். நல்லா இருக்கு. நம்ம முதல்ல வந்ததான குளம் வந்து அதுதான். அங்கே தான் நம்ம பைக்கை கீழே போட்டு வந்தோம். இதால் ஃபுல்லாகவே கொய்யா மரம் தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து அந்த சின்ன சின்ன பயலுகள்லாம் பிச்சுட்டாங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே மேலே போவோம். இது வந்து ஃபுல்லாகவே சின்ன சின்ன கொய்யாக்காய் இருக்குது தான். இதுக்கு மேலே வந்து பெரிய பெரிய கொய்யாக்காய் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போது நம்ம வந்து இப்போ அந்த பெரிய கொய்யாக்காய் தான் விற்க போகிறோம். மேலே போவோம். உண்மையாக இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உயரமான இடத்துல தான் இப்போ இருக்கோம் நாங்கள். அழகான வியூ ஒன்று இருக்குது. கீழே நேராக கீழே வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. இன்னும் நல்லா இருக்குது. நம்ம அப்படியே மேலே அப்படியே இது ஃபுல்லாக ஒரு பள்ளம் ஒன்று தான். ரொம்ப கவனமாக இருங்க. சறுக்குது சரியான மாதிரி. காண போட்டுருச்சு. இங்கே ஒரு கம்பு வேறு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அடி இதில் தான் குத்துப்பட்டுருக்கோம். அதனால் காட்டுக்குள்ளே வரதா இருந்தால் கொஞ்சம் கவனமாகவே வாங்க. இப்போ நம்ம அப்படியே முன்னுக்கு போவோம். கொய்யாக்காய் பிக்கிறது. சாம் வந்து மரத்துக்கு ஏறிட்டார். கொய்யாக்காய் இருக்குதா? கொய்யாக்காய் இருக்குது. விடுங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாமை வந்து ஏற்றியாச்சு மரத்துக்கு. கொப்போட பிக்கிறீங்களா? வாதோட பிக்கிறேன். கொஞ்சம் வாரேன். முதல்ல விழுந்த மாதிரி போய் எழுந்துடக்கூடாது. அவர் வந்து ஒரு கொய்யாக்காய் பிச்சு கேட்டதுக்கு வாதோடு பிச்சு கொடுத்துட்டாரு சாம். இது வந்து காட்டுக்குள்ளே கிடைக்கிறதான கொய்யாக்காய். அதெல்லாம் எல்லா கொய்யாக்காவுமே இந்த லுணுகளை காட்டுக்கு இருந்து பிச்சது தான். இன்னும் பிச்சுக்கு இருக்காரு சாம். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ கொய்யாக்காய் கிடைக்குதுன்னு. நம்ம இங்கே கொய்யாக்காய் பிச்சுட்டு அப்படியே கீழே நடந்துகிட்ருக்கோம். இப்போ இன்னும் நிறைய கொய்யாக்காய் இருக்குது. நம்ம பிக்கலை, ஏன்னா சும்மா பிச்சை அநியாயமே. இது பிச்சதே சாப்பிட்டுக்கிறது இல்லை. அப்போ நம்ம அப்படியே கீழே போவோம். கீழே போயிட்டு அப்படியே நமக்கு இனி வீட்டுக்கு போகிறதுக்கு தான் இருக்குது. கடல் மீனா? அவதான் காட்டுவேன். என்ன போட்டிருக்காரு கழுத்துக்கு? என்னது அது? பாம்பு கழுத்துல பாம்பு. எங்க பிடிச்ச பாம்பு அது? தெப்ப குளத்துலையா? மீனை பிடிச்சா என்ன பொறிக்க போறீங்களா? அப்ப வளர்த்து விட போறீங்களா? அப்படியே வளர்த்து வச்சிருக்காரு 10-15 மீனை ஒரு கைக்கிறாரு. தம்பிங்க வந்து மீன் பிடிச்சிக்கிருக்காங்க. எச்சு துப்பி. இந்த மீனை வந்து எச்சு துப்பி தான் பிடிக்கணுமா? துப்புடா. எச்சு துப்புனோட மீன் மேலே வந்துடுது. எங்கே தான் இன்னொரு மீன்? அப்படிதான் பிடிச்சி நிறைய மீன் வச்சிருக்காங்க போத்தல். இந்த போத்தல் ஃபுல்லாகவே மீன் தான் இருக்குது. என்னத்தில் பிடிக்கிறாங்கன்னா எச்சு துப்புறானுங்க இந்த தண்ணியில். அப்போ எச்சு துப்புனோட மீன்லாம் மேலே வருது. எங்கே தான் இன்னொருத்தர அப்படி எத்தனை மீன் ரோ பிடிக்க வந்துட்டு இருக்கா? கோழி மாதிரி மீனா? பாம்பு கழுத்தில் போடு. இந்த லுணுகளை ஃபுல்லாகவே இந்த டேங்க்ல இருந்து தான் தண்ணி போகுதான். அப்போது இது வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரீ. இதுக்கு வந்து பில்லெல்லாம் ஒன்றும் இல்லை.
அப்போ இந்த இடத்தால தண்ணி வந்து நிறைஞ்சி அப்படியே அந்த டேங்க்கில் வந்து ஸ்டாக் ஆகி அப்புறம் இந்த இடத்துல இருந்து தான் அப்படியே தண்ணி வந்து கீழே போகுது. அப்படியே அங்கேருந்து இப்போ கீழே நடந்து வந்தோம். இந்த ரோட்டில் தான் நம்ம நடந்து போகணும். அப்போது வார நேரம் ஒரு அண்ணன் ஒருத்தர் தம்பி கருவேப்பிலை ரொம்ப வேணுமான்னு கேட்டு கருவேப்பிலை ரொம்பையும் சும்மா கொடுத்துட்டாரு வீட்டுக்கு கொண்டு போக சொல்லி. பரவாயில்ல, இங்கே வந்தால் கருவேப்பிலை ரொம்பலாம் சும்மாவும் கொடுக்குறாங்க. சரி, அப்போது நான் இப்போ வந்து கெட்டகாலன்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கேன். நான் உண்மையாகவே இன்றைக்கி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. அப்போது ஆட்கள் எப்படி அந்த கொழுந்து எடுக்கிறாங்கனாவே நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லாட்டி நமக்கு உண்மையே தெரியாது. அப்போது உண்மையாகவே இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. அப்போது நீங்கள் கட்டாயம் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து 195% வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அப்போ அதனால் வீடியோ பார்த்துட்டு அப்படி விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் ஜோ.